நான் எந்திரங்களுக்கு எதிரானவன்கிற ஒரு கருத்து தெரியுது பரவலா. எந்திரங்களுக்கு நான் எதிரி கிடையாது. ஏன்னா நான் டிராக்டரை வச்சு தான் உழுதுகிட்டு இருக்கேன். டிராக்டரை வச்சு தான் தாம்பு ஓட்டுறோம். அதாவது இந்த நெல்லை பிரிக்கிற வேலையை அதை வச்சு தான் செய்கிறோம். டிராக்டரை வச்சு தான் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போகிறோம். ஆரம்ப காலத்தில் டிராக்டர் வராதப்ப தலையில தான் எல்லா மூட்டையும் தூக்கிட்டு போனோம். கையால தான் தட்டி எடுத்தோம். அறுப்பருவாளால தான் பண்ணணும். இப்போ ஆட்கள் கிடைக்கல. ஆனா நான் ஆட்களை வச்சு தான் அறுக்கிறேன். எந்திரத்தை வச்சு அறுக்கல. சில வேலைகளை எந்திரங்களுக்கு பயன்படுத்தலாம், சில வேலைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கொள்கை. நான் சொல்லிட்டேன், போன பதிவில் கூட சொல்லியிருப்பேன். மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கேன், காரில் போகிறேன், ட்ரெயினில் போகிறேன், இதெல்லாம் எந்திரங்கள் தான். செல்ஃபோன் பயன்படுத்துகிறேன், எந்திரம் தான். ஆனால் எந்த இடத்துல எந்திரத்தை பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாதுங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். ரெண்டாவது, வேளாண்மைங்கிறது லாபத்தை நோக்கி போகணும். எந்திரங்களை பயன்படுத்தும் போது லாபமா, ஆட்களை பயன்படுத்தும் போது லாபமா? இந்த லாபத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று பண அளவுல லாபம், பொருளாதாரம். இன்னொன்று பொருளோட தரத்தினுடைய அளவில் லாபம். இப்போ சாதாரணமாக பேசுவோம். இன்னைக்கு நிலவரத்தில் இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு 30/5/2025, 30/5/2025 இந்த மாதிரி தேதியை குறிப்பிட்டா பின்னால ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த காணொலியை பார்த்தா கூட சௌரியமா இருக்கும். இன்னைக்கு நிலவரத்தில் ரோல்ஸ் ராய்ஸ் காரு, BMW, ஆடி காரு, இதெல்லாம் ரேட்டு ரொம்ப அதிகம். சாதாரண காரு ஆல்டோ, ரொம்ப லோக்கல் காரு, நானோ காரு, இதெல்லாம் ரொம்ப விலை குறைச்ச. ஆனாலும் ஏன் அந்த விலை உயர்ந்த காரை நம்ம விரும்புகிறோம்? அதோட தரம். இந்த மாதிரி உணவுப் பொருளை இந்த கார்ல, எந்த கார்ல என்ன எல்லாம் போட போகுது, அவ்வளவுதான். உணவுப் பொருள் இருக்கு பாருங்க, அதை அந்த மாதிரி தரத்துல நீங்க நினைக்க முடியாது. ஏன்னா அது மனிதன் சாப்பிட்றனுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், அவன் உடம்போட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த ஆரோக்கியமான உணவை தயாரிக்கிறதுலையும் அதை அறுவடை பண்ணி கொண்டு போய் பாதுகாக்கிறதுலையும் எந்திரங்கள் பின்வாங்குகின்றன. எந்திரங்கள் சரியா பயன்படுத்தப்படவில்லை. நான் நிறைய நேரத்தில் இதை நிரூபிச்சிருக்கேன். இந்த அறுவடை எந்திரம் அறுக்கும் போது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த நெல்லை அறுத்து அப்படியே கொண்டு வந்து போட்டு குமிச்சிரும். அந்த வெட்டுக்கிளின்னு சொல்லுவோம், அது இடையில ஏதாவது அகப்படுற சின்ன சின்ன பாம்பு எதெல்லாம் அம்பிடுதோ அதையெல்லாம் அடிச்சு அப்படியே அந்த ஈர நெல் நல்ல காஞ்சி தர காஞ்சி அறுக்கிறது இல்லை. பொதுவா அந்த ஈர நெல்லை கொண்டு வந்து அப்படியே போர் மாதிரி கொட்டிடும். அப்படியே கையை உள்ள விட்டீங்கன்னா கொதிக்கும். இந்த பதிவு எடுக்கிற நண்பருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அறுவடை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல போய் கண்டிப்பா இது தொடர்பான ஒரு காணொலி எடுத்து நீங்க பதிவு பண்ணிடணும். அப்பதான் தெரியும். ஏன்னா இந்த காணொலியில நான் இந்த தகவலை சொல்லியிருக்கிறேன். விரும்புகிற நண்பர்கள், இந்த காணொலியை பார்க்குற நண்பர்கள் அறுவடை செய்யும் போது போய் பாருங்க. எந்திரங்கள் அறுக்கும்போது நிறைய பூச்சிகள், புழுக்கள் எல்லாம் இருக்கும். ரெண்டாவது, அந்த நெல் பார்த்தீங்கன்னா ஈரமாவே இருக்கும். ஏன்னா அந்த கதிரில் இருக்கிற ஈரம் காஞ்சி கீழே உழுந்துன்னா தரையோட உழுந்துரும், எந்திரத்தால அறுக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஈரம் இருக்கும் போதே, விளைச்சல் நிற்கும் போதே அறுத்துருவாங்க. ஆச்சுங்களா? அப்படியே கொண்டுட்டு போய் மொத்தமா கொட்டிடுவாங்க. ஒரு தடவை ஒரு எந்திரம் அறுத்துதுன்னா 10 மூட்டை 15 மூட்டை வரைக்கும் அறுக்கிற எந்திரம்லாம் இருக்கு. அதாவது 15 மூட்டைங்கிறது ஒரு 1000 கிலோ அப்படி வச்சுக்கோங்க. 1000 கிலோல இருந்து 1200 கிலோ நெல்லை ஒரு அறுவடை எந்திரம் போய் அறுத்து கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல கொட்டிடும். அறுவடை மட்டும் பத்தி பேசுறோம். இப்ப எந்திரங்களோட பயன்பாட்டுல அறுவடை எந்திரத்தை மட்டும் சொல்றேன். இதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டிடும். ஒரே ஒரு இடத்துல ஒரு தடவை 1200 கொட்டுச்சு இல்ல, அடுத்தது என்ன செய்யும்? அந்த நிலம் பூரா ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கரா இருந்தா அவ்வளவும் கொண்டு போய் அங்கேயே கொட்டிடும். இவர் அன்னைக்கே என்ன செய்வான்? அறுக்கும் போதே காய வைக்க முடியாது இவரால. அறுத்ததுதான் சரி. அது ஒரு நாள் பூரா இருந்து என்ன செய்யும்? அந்த பூச்சி புழு எல்லாம் அப்படி கையை உள்ள விட்டீங்கன்னா, நிறைய செடியை பிடிங்கி உள்ள மொத்தமா போட்டு உள்ள கையை விட்டீங்கன்னா மறுநாள் சூடு போயிடும். அவிஞ்சு போகுதுன்னு சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி பச்சையா அவிஞ்சு போயிடும். அது அந்த பூச்சி புழுக்கள் எல்லாத்தோட சத்து தாங்கிறீங்களா? சொன்னீங்கன்னா சரிதான். அப்படியே அவிஞ்சிருங்க. அது உள்ள கையை விட்டீங்கன்னா சூடும். மறுநாள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆவி வந்துடும். மறுநாள் காய வைக்க முடிஞ்சா நல்லது, காய வைக்க முடியலன்னா 2 நாளோ 3 நாளோ அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் அந்த தானியம் அறுவடையின் போதே பாதிக்கப்பட்டுரும். ஒன்று. ரெண்டாவது, இந்த அறுக்கும் போது அறுவடை எந்திரம் தூத்துற வேலையும் செஞ்சிடும். ஏன்னா விவசாயிக்கு எளிமையா இருக்கட்டுங்க. அதுல ஒரு 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 40% நெல்லையும் சேர்த்து தூத்திடும். அவளை கரெக்டா நெல் எது வைக்கோல் எதுன்னு கிளி பிரிக்கிறது மாதிரி, இது உள்ள அரிசி இருக்கு, இது உள்ள அரிசி இல்லை அப்படின்னு கிளியோ அணிலோ பிரிச்சிடும். கோழிலாம் கொத்தி கீழே போட்டுரும். கோழிக்கிட்ட நெல்லும் பதனும் சேர்த்து பிடிங்கன்னு வச்சுக்கோங்க, பதனை கொத்தி கீழே போட்டு நெல்லை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கும். இந்த மாதிரி அந்த எந்திரத்துக்கு தெரியாது. ஒரு 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 குத்துமதிப்பான அடிதான். தூத்துறதுல ஒரு 25% நெல்லையும் வயப்பூரா வீசிடும். அந்த தூசு இந்த களை செடிகள்ல இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் தூவிடும். அது வயல்ல அந்த வைக்கோலையும் தூவி பரப்பிடும்.
அந்த வைக்கோல் அப்படியே நசுங்கிரும். நெல்லே அடிபட்டு உடஞ்சி அரிசி ஆயிரும். நல்லா கவனிங்க, நெல்லோட எடை மில்லிகிராம் அளவுல தான் இருக்கும். அதுக்குள்ளதான் அது உயிர் இருக்கு. அது உள்ள காற்று நுண்ணறை இருக்கு. 1 வருஷம் வரைக்கும் முளைப்பு திறனோட எப்படா இந்த நெல் முளைக்குது 1 வருஷம் கழிச்சு அப்படின்னா, அது வரைக்கும் அது சுவாசிச்சுட்டு இருக்கு. தூக்கத்துல குழந்தை சுவாசிக்கிற மாதிரி, கருப்பையில குழந்தை சுவாசிக்கிற மாதிரி அது உள்ள மூச்சு விட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கு வேண்டிய ஆக்சிஜன் அந்த நெல் அதை உள்ள இருக்கு. விஞ்ஞானம் படிச்சவங்களை, உயிரியல் படிச்சவங்களை கேட்டு பாருங்க. சரியா? தாவரவியல் படிச்சவங்கள சொல்லுவாங்க. அந்த காற்று நுண்ணறைன்னு ஒண்ணு இருக்கு அது உள்ள. இப்படிலாம் ஒரு தொழில்நுட்பம் உயிரியல் தொழில்நுட்பத்துல இருக்கு. இந்த மிஷின் அடிக்கிற அடியில என்ன ஆகுதுங்க, அதையெல்லாம் நசுங்கிரும். அந்த 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 பாடி அனாட்டமி இருக்குல்ல, அத உடற்கூறு அறிவியல் இருக்கு பாருங்க, அது எல்லாம் சேர்ந்துடும். அந்த உடற்கூடு கட்டமைப்பே செஞ்சு போயிடும். அடுத்த வருஷம் இந்த மிஷின் அரைத்த விதைய விட்டீங்கன்னா சுத்தும். ஒத்த வரியில சொன்னா மெஷின் அரைச்ச விதை, மெஷின் அறுவடை செஞ்ச விதைய விட்டீங்கன்னா அடுத்த வருஷம் முளைக்காது. இன்னொரு விஷயம், இப்ப விதை வாங்கி விடுறாங்கல்ல விவசாயிகள், அந்த விதையவே இவங்க பத்திரமா எடுத்து வச்சு விட்டா கூட முளைக்காது. அது வேற தொழில்நுட்பம். ஒரு தடவை முளைச்சி திருப்பி முளைக்கவே முளைக்காம போயிடுறது. திராட்சை பழத்துல கொட்டையெல்லாம் இருக்காது, போட்டிங்கனாலும் முளைக்காது. இது மாதிரி அது. அதையும் தாண்டி நம்ம பத்திரமா எடுத்து அடிச்சு வச்சோம்னா அது உள்ள அந்த உயிரி தொழில்நுட்பமே போயிடும். மனுஷனுக்கு 2 வேணும் முக்கியமா. என்ன வேணுங்க? உசுரும் உடம்பும். வாழ்க்கைங்கிறது 2 சேர்ந்தாதான் வாழ்க்கை. உசுறு தனியா உடம்பு தனியா பிரிஞ்சா வாழ்க்கை இல்லைன்னு ஆயிரும். உசுருங்கிறது என்னன்னு யாரும் சொல்லவே இல்லை. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. உசுருங்கிறது என்னங்க? உசுருனா உசுறு, காத்து, சூடு, சொரணை இப்படிலாம் சொல்லுவீங்க. உசுருங்கிறது பசியும் தாகமும். ஒரு விதைக்குள்ள பசியும் தாகமும் இல்லைன்னா முளைக்காது. செத்து போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கே பசியும் தாகமும் இருக்காது. இந்த விதையோட தொழில்நுட்பம் அறுக்கும் போதே கெட்டு போதா, அது முளைக்காது. ஆனா ஆட்கள் அறுக்கும்போது இதுக்கு நேர் மாறுங்க. ஆட்கள் கையால் அறுப்பாங்க. ஒரு புடியா எடுத்து அறுக்கும் போதே வயல்ல காய வச்சிருவாங்க. தட்டி அந்த கதிரை மட்டும் எடுப்பாங்க. அதுல பதர், எடை இல்லாத நெல் இருக்கு பாருங்க, பதருங்கிறது அது அந்த வைக்கோலோட போயிடும். எடையுள்ள நெல்மணிகள் மட்டும்தான் கீழே உதிரும். அந்த உயிர் சத்தே கெட்டு போகாது. அதுல அந்த நெல்லு மேல சின்ன சின்ன முட்கள் இருக்கும், அது கூட வீணா போகாது. ஒரே ஒரு அறுவடை இயந்திரத்துக்கு மட்டும் நான் சொல்றேன், ஒரு ஆளு அறுக்கிறதுல உள்ளது. ஒரு அறுவடை இயந்திரம் சொன்னோம்ல, ஒரு நாளையில 12 ஏக்கரை இருக்கும், 20 ஏக்கரை இருக்கும். 20 ஏக்கரை அறுக்கிறதுக்கு 100 ஆள் தேவை. 100 ஆளுக்கு செலவே நீங்க பணம் செலவு பண்ண வேணாம். ஆட்கள் கிடைச்சாங்கன்னா, ஏன்னா அவங்கள பணம் கொடுத்து வாங்க வேணாம். அறுவடை இயந்திரத்துக்கு பணம் கொடுத்து வாங்கணும். அதுக்கு நிறைய உதிரி பாகங்கள் வேணும். அறுவடை இயந்திரம் உங்களுக்கு சுலபமா கிடைச்சப்படுதுன்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. நீங்க செஞ்சு பாருங்களா அறுவடை இயந்திரத்தை. ஒரு கதிர் அருவாலை வேணா ஒரு 100 கதிர் அருவாலை ஒருத்தன் அடிச்சிருவான். ஒரு அறுவடை இயந்திரத்தை ஒருத்தனை செய்ய சொல்லுங்க, ஒரு தனி மனிதனால செய்யவே முடியாது அந்த அறுவடை இயந்திரத்தை. மிகப்பெரிய தொழிற்சாலை வேணும், மிகப்பெரிய கட்டுமானம் வேணும், மிகப்பெரிய தளவாடங்கள் வேணும், மிகப்பெரிய அளவுல உலோகங்கள் வேணும் உதிரி பாகங்களுக்கு. அதுக்கப்புறம் அதை விற்கிற கடையெல்லாம் வேணும். அதை சரியா பொருத்துற மெக்கானிக் வேணும், பொருத்துனர் வேணும். இதுக்கப்புறம் அது ஓடுறதுக்கு டீசல் வேணும். இதுல எந்த உதிரி பாகம் கிடைக்கலனாலும் வண்டி ஓடாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவன் வீட்டுக்கு போடுவான், வேற ஒரு ஆளை கூப்பிட்டு வேலைக்கு வாங்கிக்கலாம். அவனை போய் ரிப்பேர் பண்ணிட்டு வருவான், அவங்க செலவுல ரிப்பேர் பண்ணிட்டு வருவான் உடம்ப. நிறைய விஷயம் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, அதுக்கு அறிவே கிடையாது. யாருக்கு? அறுவடை இயந்திரத்துக்கு. ஏன்டா இது மாதிரி அறுத்து தண்ணியில போடுறேன்னு ஆளை கேட்கலாம். அது அறுத்து தண்ணியிலே போட்டு கூட போகும். அறுத்து கீழே போடுற மிஷின் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த எந்திர பயன்பாடு சில இடங்களில் தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு ஊரையே ட்ரெயின் ஏத்திட்டு போகுதுங்க, 2000 பேர் 3000 பேர் ஒரு ட்ரெயின்ல போறாங்க. அது மாதிரி ஒரு எந்திரத்தை கண்டுபிடிக்க முடியுமா? நான் எந்திரத்துக்கு எதிரானவன் இல்லை. எந்த இடத்துல எந்திரத்தை பயன்படுத்தணும்? ஒரு புல்லட்ல ஏறுறோம், கார்ல ஏறுறோம், நேரா ஒரு செவுத்தை பார்த்து, உயரமான மதில் செவரை பார்த்து விடுறீங்க, ஒரு பெரிய மரத்தை பார்த்து ஓட்டுறீங்க. என்ன செய்யும் காரு? நானும் தொலைஞ்சு போறேன், நீயும் தொலைஞ்சு போறேன், நேரா மரத்தை பார்த்து போவோம். செவுத்துல போய் மோதிக்கிட்டு நம்மளையும் காலி பண்ணிட்டு தானும் அழிஞ்சிரும்ல காரு. ஒரு மாட்டு வண்டியில ஏறிட்டு செவுத்தை பார்த்து ஓட்டுங்க, போகுமான்னு பார்ப்போம். போகுமா? குதிரை வண்டியில ஏறிட்டு செவுத்தை பார்த்து ஓட்டுங்களா? இதுக்கு அறிவு இருக்கு, அதுக்கு அறிவு கிடையாது. அது வேணா உங்களுக்கு செய்யறதுக்கு சுலபமா இருக்கலாம், சரியா? அது செய்யற தவறுகளை நம்ம அனுமதிக்க முடியாது. அதனால சில இடங்கள்ல எந்திரங்கள் வேணாம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், சரியா? நான் மறுபடியும் சொல்றேன், நான் எந்திரத்துக்கு எதிரானவன் அல்ல. ஆனா எந்திர பயன்பாடு, சரி டிராக்டரை உண்டாக்கி வச்சோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஊர்ல மொத்தம் ஒரு 500 ஏக்கர் நிலம் இருக்கு. ரொம்ப நேரம் போயிடுச்சுன்னா கையை காட்டுங்க தம்பி, நிறுத்திடுறேன். மன்னிக்கணும், இந்த காணொலி 10 நிமிடம் போயிட்டு 3 காணொலி போடுறேன்னா, இது 2வது காணொலி. முடிஞ்சா 3வது காணொலியை கேளுங்க, அடுத்தது தொடருவோம்.